Section 10 class 10 AA. Section 10 class 10 A வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க 10 வந்து கிராஜுவிட்டி 10A வரும்போது பென்ஷன் அண்ட் ஆன்விட்டி 10AA வரும்போது 10AA வரும்போது லீவ் என்கேஷ்மெண்ட் பற்றி பார்க்குறோம். ஓகே, லீவ் என்கேஷ்மெண்ட் ப்ராஃபிட் இன் lieu ஆஃப் லீவ் எடுக்காமல் அந்த நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க கம்பெனிக்காக. சார் நான் லீவே எடுக்காமல் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஏதாவது காம்பன்சேஷன் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ அது கொடுக்குறது தான் லீவ் என்கேஷ்மெண்ட். This leave encashment you can receive, number one being during service. நீங்க யாரா இருந்தாலும் fully taxable, gratuity மாதிரியே fully taxable. Scenario 1. And if you receive after death, if your representative receiving this after death அப்படி சொன்னாக்க fully exempt. Is that okay? Similar to the gratuity. Now here, if you are receiving this third scenario at the time of retirement, okay, at retirement na short edikalam. If you are being government employee ஆக இருந்தால் okay, fully exempt. பல விஷயங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எக்ஸம்ப்டட் பாருங்க. அதே சமயத்தில் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் exempted subject to some provision. Non government employee இருந்தால் okay, exemption will be subject to some provisions. Provision na conditions, and the condition based பண்ணி தான் exemption கொடுப்பாங்க. Okay, here leave encashment received or leave salary received minus exempt. Whichever is the least is exempt. Number 1, எப்போதுமே number 1 calculation ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் கிராஜுவேட்ல, அதே மாதிரி தான் இதுலயும். One being period of earned leave multiplied by 10 months salary. என்னது 10 months salary. Here I don't mention calendar month கிடையாது. 10 month ன்னு சொன்னால் எப்போ ரிட்டையர் ஆகிறாரோ அதுல இருந்து கடந்த 10 மாதங்கள். ஒரு மாதம் அப்படிங்கிறது 15th ஆரம்பிச்சாக்க அடுத்த 15th வரைக்கும். ஓகே, அடுத்த 14th வரைக்கும், 15th ஆரம்பிச்சு 14th வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். That will be the first one. Second being 10 into such average salary. அதாவது 10 months average salary. And third being ceiling limit. The limit here being 3 lakhs. கிராஜுவிட்டிக்கு எப்படி நம்ம 20 lakhs பார்த்தோமோ அது மாதிரி இதில் வந்து சீலிங் வந்து 3 lakhs. Fourth being அங்கே எப்படி லாஸ்ட் வந்துச்சு ஆக்சுவல், அதே மாதிரி தான் இங்கே ஆக்சுவல். Among the three, the least will be deductible. Balance is taxable salary. Leave salary. Clear? Now you understand now. In the period of earned leave na enna? What is called period of earned leave? Is that okay? Period of earned leave. Now, in the period of earned leave பத்தின டீடைலா பார்ப்போம். Number 1,
calculation of period of earned leave. Period of earned leave. Okay. Now, days of leave sanction into completed years of service. Days per annum. Days sanction per annum into completed years of service. எம்ப்ளாயர் என்ன சொல்றாரு, வருஷத்துக்கு உங்களுக்கு 20 நாள் டைம் கொடுக்குறேன் சார், நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம், லீவே எடுத்துங்க, லீவ் எடுத்துக்கலாம்னா என்கிட்ட கேஷ் வாங்கிக்கங்க அப்படின்னா அது என்ன நம்பர் சொன்னாங்களோ அந்த 20 years into completed years of service எடுத்துக்க மைனஸ். ஓகே, days sanctioned by the employer, days sanctioned by employer. Okay, days by employer ஷார்ட்டா போட்டுக்கிறேன். days by employer in excess of 30 days per annum is disqualified into completed years of service. அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 30 நாள் வரைக்கும் டைம் கொடுக்கலாங்க, லீவ் கொடுக்கலாம், அதாவது ஏர்ன்டு லீவா கொடுக்கலாம், என்கேஷ்மெண்ட் கொடுக்கலாம். ஓகே, வருஷத்துக்கு 45 நாள் சார் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுக்குறேன் அப்படிலாம் கொடுக்க முடியாது. அதிகபட்சமா 30 நாள் தான் தர முடியும். 20 நாள் கொடுத்தாக்க ஒரு வருஷத்துக்கு 20 நாள் எடுத்துங்க. 20 நாள்ல 10 நாள் வேலை செஞ்சுட்டாக்க 10 நாள் தானே இருக்கும். ஆனா எம்ப்ளாயர் என்ன சொல்றாரு, 40 நாள் சார் உங்களுக்கு லீவ் எடுத்துக்கலாம், அந்த 40 நாளும் லீவ் எடுக்காம ஒர்க் பண்ணீங்கன்னா 40 நாள் சேலரி உங்களுக்கு கையில கொடுத்துறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த லிமிட் இஸ் 40 சாங்ஷன் பை த கம்பெனின்னு சொன்னால் இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு ஒன்லி 30. அப்படின்னா முதல் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, கம்பெனி என்ன சாங்ஷன் பண்ணாலும் அந்த டேஸ் எடுத்துங்க. அந்த டேஸ் 30 கீழே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 30க்கு மேலே இருந்தால் அந்த 30க்கு மேலே ஒவ்வொரு கம்ப்ளீட்டட் இயர்ஸ்க்கு எத்தனை நாள் இருக்கோ அது டிஸ்குவாலிஃபை. சப்போஸ் த கம்பெனி சாங்ஷன்ஸ் 35, ஓகே, சப்போஸ் த கம்பெனி சாங்ஷன்ஸ் 35 days, ஓகே அப்படின்னு சொன்னா சாங்ஷன் பண்ணதுக்கும் சீலிங் 30க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 5 days வந்து டிஸ்குவாலிஃபைட். ஸோ யூ ஹேவ் டு டேக் ஒன்லி 30. சப்போஸ் 25 days தான் சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா 25 minus 30 இல்லையா, மைனஸ்ல வருது, மைனஸ்ல வந்து ஆட் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க. ஆல்வேஸ் நெகட்டிவ் வேல்யூ வில் நாட் பி டேக்கன் எனிவே. ஸோ 25 minus 30, கவர்மெண்ட் சொன்னது 30, பட் நீங்க 25 days தான் எடுத்துருக்கீங்கன்னா nothing is disqualified. So entire 25 will be taken. That is the first part. For every completed years of service, the employer sanctions some number of days for the leave encashment. That day should not be more than 30. அப்போ முதல் அதை எடுத்துங்க, 30 days மேலே தான் அந்த நம்பர் எவ்வளோ நாள் இருக்கோ அதை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. நம்பர் 1. இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, மாதம் வந்து 30 நாள் சொன்னீங்க சார், 30 நாளும் இருக்கு, ஆனால் இடையில நான் வந்து லீவ் அவைல் பண்ணிட்டேனே, எத்தனை நாள் லீவ் அவைல் பண்ணீங்களோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டீங்க, அதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. லீவ்ஸ் அவைல்டு should be subtracted during service. வேலையில் இருக்கும்போதே லீவ் அவைல் பண்ணிட்டீங்க, வேலையில் இருக்கும்போதே நீங்க லீவை சரண்டர் பண்ணி கேஷ் வாங்கியிருக்கலாம் இல்லையா டியூரிங் சர்வீஸே. 10 வருஷம் ஆச்சு, வருஷம் நீங்க 10 நாள் லீவ் எடுக்காம சேர்த்து வச்சிருந்தீங்க, 10 வருஷத்துக்கு 100 நாள் இருக்கு, நீங்க எம்ப்ளாயர் கிட்ட சார் 100 நாள் இருக்க பணம் இப்பயே கொடுத்துருங்க அப்படின்னு அப்பயே வாங்கிட்டீங்க. 10வது வருஷம் நீங்க ரிட்டையர் ஆகிறது 20வது வருஷம், முதல் 10 வருஷத்துலேயே கொஞ்சோண்டு வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க that should also be deducted. Leaves encashed during service. Leave encashed during service. ஓகே, இந்த ரெண்டு கேஸுமே, அதாவது லீவ்ஸ் அவைல் டியூரிங் சர்வீஸ், லீவ் என்கேஷ்ட் டியூரிங் சர்வீஸ் ரெண்டுமே சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. பேலன்ஸ் எத்தனை நாள் இருக்குன்னு பாருங்க. தட் இஸ் வாட் அபவுட் லீவ் ஸ்டாண்டிங் டு இஸ் கிரெடிட் டிவைடட் பை 30 போட்டிங்கன்னா அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் பீரியட், நம்பர் ஆஃப் இயர்டு லீவ் வந்து டேஸ்ல சொல்லக்கூடாது, மந்த்ல சொல்லணும். கிளியர்? ஸோ கம்பெனி என்ன சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அது முதல் எடுத்துங்க. கம்பெனி சாங்ஷன் பண்ணதுல எதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா 30 days தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. 30 daysக்கு மேலே கம்பெனி சாங்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா லீவ் என்கேஷ்மெண்ட்டுக்கு தட் இஸ் டிஸ்குவாலிஃபைட். ஃபர்ஸ்ட். செகண்ட், டியூரிங் தி சர்வீஸ் அப்பே நீங்கள் லீவ் எடுக்காமல இருப்பீங்க, ஸோ கொஞ்ச நாள் லீவ் எடுத்திருப்பீங்களா, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. தேர்ட், சிலது லீவ் எடுக்காமல் எமர்ஜென்சிக்கு அந்த லீவை சரண்டர் பண்ணி கேஷ் வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிங்க. லீவை சரண்டர் பண்ணி கேஷ் வாங்குறீங்க டியூரிங் தி சர்வீஸ் இட் செல்ஃப் அப்படின்னு சொன்னாக்க that will be taxable by the time itself. அது அப்பே நம்ம டாக்ஸ் ஆயிருந்திருக்கோம். So number 1 is now over. Period of earned leave is over. Is that clear? Second, we have to understand what is called 10 months average salary. We have to understand 10 months average salary. Here,
ஹியர் salary அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க 3. இனிமேல் நான் எப்பெல்லாம் 3ன்னு சொல்றேனோ அப்பெல்லாம் டக்குன்னு உங்க மைண்ட்ல வர வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொன்னாக்க பேசிக் salary, DAல forming part of salary, and another one being fixed percent commission on turnover achieved by him. It's not fixed commission, fixed percentage of commission turnover achieved by him. Fixed commission நீங்க பிசினஸ் பண்றீங்களோ இல்லையோ உங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா அது பேர் fixed commission. Fixed percent commission அப்படின்னு சொன்னாக்க நீங்க எவ்வளவு turnover பண்ணீங்களோ அதுல 5% தரேன் 2% தரேன்னு சொன்னா அது பேர் fixed percentage commission. இந்த மூணுத்தையும் எடுத்துக்கணும், அந்த மூணு தான் salary. பட் இதுல வந்து salary அப்படிங்கும்போது 10 months average salaryன்னு சொல்லி இருக்காங்க. அது என்ன சார் மந்த். ஓகே, மந்த் அப்படிங்கிறது இதை எதை மீன் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க ஓகே இட்ஸ் நாட் கேலண்டர் மந்த். மந்த் கன்சிஸ்டட் ஆஃப் 10 days, sorry 30 days, 30 days or 31 days. For example, if the date of retirement being okay 15th Jan 2023 ன்னு வச்சுக்கங்க. அப்ப 10 months ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜனவரி விட்டுட்டு கவுண்ட் பண்ணுங்க. ஜனவரி விட்டுட்டு கவுண்ட் பண்ணீங்கன்னா 9 மாசம். ஓகே, ஸோ மார்ச்ல இருந்து வருது இல்லையா, 1st ஏப்ரல்ல இருந்து 31st டிசம்பர் வரைக்கும் 9 months. பட் எனக்கு இன்னொரு மாசம் வேணும். இங்க ஒரு 15 இருக்கு, அதனால 16th ஸ்டார்ட் பண்ணுங்க. 16th மார்ச் 22ல ஆரம்பிங்க. இந்த டேட் வந்து என்னன்னு சொல்றாங்க 10 months சொல்றாங்க. ஸோ லீவ் என்கேஷ்மெண்ட் வரும்போது இட்ஸ் நாட் கேலண்டர் மந்த், இட்ஸ் ஒன்லி 30 days கன்சிஸ்டிங் ஆஃப் எ மந்த். எப்போ ரிட்டையர் ஆகிறாரோ அதுக்கு முன்னாடி மாசம் அடுத்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு மாசம். இது மாதிரி நீங்க பேக்வேர்ட்ல கால்குலேட் பண்ணிட்டே போங்க. அல்லது எந்த மாசம் ரிட்டையர் ஆகிறாரோ அந்த மாசத்தை விட்டுட்டு 9 மாசம் எடுங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற மாசத்துல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அடுத்த நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு கால்குலேட் த salary from 16th March to 15th January of at the time of retirement. அதை 10 ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதான் 10 months average salary. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இதுல சேலரியில் எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் இல்லைன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். லாஸ்ட் கிராண்ட் சேலரி அப்படியே எடுத்துக்கலாம். ஏதாவது இன்க்ரிமெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கால்குலேஷன்ஸ் மைன்யூட்டா பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப மார்ச் மாசத்துல அப்படின்னு நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்க யோசிக்கணும். ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1st ஜூலைல இருந்து சேலரி ரிவிஷன் வருது. 2022ல இருந்து சேலரி ரிவிஷன் வருது. இதுக்கு முன்னாடி அவருடைய சேலரி எவ்வளவு இருந்துச்சுன்னா பேசிக் பீயிங் 10,000 and DA being 6,000, அதுல 60% being forming part of salary. Okay, the date of retirement being 15th Jan 2023. இது date of retirement. Okay, and also turnover achieved by him is say 10 lakhs per annum and 10 lakhs per annum, and commission on that being 5%. Assume turnover is equally spread. Find out the average salary, 10 months average salary ன்னு சொன்னால் கவனிங்க. 15th Jan 2023 அன்னைக்கு ரிட்டையர் ஆகுறாருன்னா ஜனவரியை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 9 monthsனா ஏப்ரல்ல இருந்து 31st மார்ச் வரைக்கும் இருக்கிறது 9 months. அப்ப அதுக்கு முன்னாடி மந்த் அதாவது மார்ச் 15th அடுத்த நாளான மார்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. 16th மார்ச் 2022ல இருந்து ஆரம்பிச்சு இந்த டேட் வரைக்கும் இருக்கிறது பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு 10 months இருக்கும். ஓகே, இதுல 1/7/2022க்கு பிறகு ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு அப்படின்னு சொன்னா பேசிக் becomes 12,000 and DA being 8,000. Of course, in the 8,000ல forming part of salary also this one. Forming part of salary will be the same அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இந்த டேட்ல என்ன சேலரின்னு சொன்னா 16/3/2022, இன்க்ரிமெண்ட் போட்ட டேட் வந்து 1/7/2022. இப்போ எப்படி கால்குலேட் பண்ணிக்கிறீங்கன்னா மார்ச்சை விட்டுருங்க, ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். 1/4/2022ல ஆரம்பிங்க. இங்கே வந்து 31st டிசம்பர் 2022 எடுத்துங்க. இந்த பீரியட் தனியாக எடுங்க, இந்த பீரியட் தனியாக எடுங்க. We can take the basic plus DA forming part of salary. You can consider the turnover later. இந்த இது அப்புறமேட்டு பார்க்கலாம்.
இந்த 6000 ரூபாயில் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேலரி வந்து 60% 3200 ரூபாய் 10 plus 3200 the value being 13,600 here also 13,600 and during this period okay during this period அவருடைய salary வந்து 12000 ஆயிருச்சு 8000 ரூபாய் DA அதுல 60% னா 4,800 so 4,800 plus 12,000 16,800 am I right so இதுல 60% so first case ல வந்து 10,000 plus 60% of 6,000 3,600 second case ல வரும்போது 12,000 and 60% of 8,000 4,800 the salary being 16,800 so கவனிங்க எப்ப ரிட்டையர் ஆவறாரோ அந்த மாசத்தை விட்டுட்டு 10 மாசம்னா அது அரைவர மாசத்தை விட்டுட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி 9 full month இருக்கு அதுக்கு முத மாசத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த முத மாசத்துல என்னைக்கு ரிட்டையர் ஆவறாரோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஏனா we should not include 15 in the early beginning retirement அப்போ 15th include பண்ணிக்கிறீங்க such a way we can get it so இந்த டேட்ல எவ்வளவு salaryனா இதுலயும் 16,800 ரூபாய் salary 16,800 being salary is that okay இந்த 13,600 இருக்கு இல்லையா இது எத்தனை மாசம் இருக்கு 14 ல இருந்து 17 வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 months இந்த 16,800 வந்து 17 ல இருந்து 31/12 வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 months ஓகே இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 16th மார்ச்ல இருந்து 31st மார்ச் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா எத்தனை ஆச்சு 16 days வருது am I right 15 வரைக்கும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க மார்ச்ல எத்தனை நாள்ப்பா 31 days அதுல 15 வரைக்கும் எடுக்க கூடாது 16 ல இருந்து கவுண்டிங் ஸ்டார்ட்னா 16 days is there so 16/31 எடுங்க அதே மாதிரி ரிட்டையர்மென்ட் மந்த் வந்து 15 வரைக்கும் எடுக்கிறீங்க 15 மார்ச் ஜனவரி மாசத்துல 31 நாள் so 31 நாள் போடுங்க this value 13,600 into 16/31 போட்டீங்கன்னா this value being 7,019 and this value being 40,800 and this value being 16,800 into 6 1,08,000 very good so 1,08,000 the last one being 16,800 into 15 divided by 31 this value being 8,129 what is the total 7,019 plus 40,800 plus 1,08,000 plus 8,129 this final value being 1,56,748 divide that by 10 so the answer being 15,675 74.8 நான் 15,675 மாத்திக்கிறேன் இன்னும் டர்ன்ஓவர் அச்சீவ் பண்ணல இந்த டர்ன்ஓவருக்குரிய ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் கமிஷன் அச்சீவ் பண்ணல ஸோ ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் கமிஷன் எப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே 10 லட்சம் ரூபாய் டர்ன்ஓவர் இங்கே போட்டுக்கிறேன் ஸோ ஐ ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஹியர் 10 lakhs டர்ன்ஓவர் அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன்னா 5% being 50,000 rupees that 50,000 is for how many months 12 months எல்லா மாசமும் கரெக்டாக இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கிறோம் வேண்டிய கொஸ்டின்ல என்ன பண்ணியிருப்பாங்க அந்த எக்ஸாக்ட் 10 மந்த்துக்குரிய இது கொடுத்துருந்தாங்கன்னா என்னது சேல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு 5% போட்டுருக்கலாம் இல்லைன்னா கொஸ்டின்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க 12 மாசத்துல எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எல்லா மாசமும் ஒரே மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கிறதுக்காக ஸோ 50,000 டிவைட் பை 12 போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது 4,167 போட்டுக்கலாம் so 4,167 will be addable so this is what about the salary for this purpose அப்ப the value being 19,842 will be the answer that's how you can get so I just explained here period of earned leave na enna அப்படினு explain பண்ணியிருக்கிறேன் அதாவது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கும்போது தான் leave encashment வரும்போது whatever the leave encashment you received from there one of the four will be deductible the least அப்ப first வந்து period of earned leave னு சொல்றாங்க அப்ப period அப்படினா என்ன அர்த்தம் அப்படி சொன்னாக்க employer sanction பண்ண days into completed dates of service ஆனா there is a limit of sanctioning the number of days that should be 30 if the employer sanctions more than 30 னா அந்த extent வரைக்கும் disqualify பண்ணிடுங்க ரெண்டாவது during the service ஏதாவது leave available இருந்தா அதை subtract பண்ணிடுங்க என்கேஷ் பண்ணியிருக்கிறாங்க டியூரிங் த சர்வீஸ் அதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க இதான் லீவ்ஸ் அவைலபிள் இன் இஸ் கிரெடிட் ஸ்டாண்டிங் டு இஸ் கிரெடிட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க நம்பர் ஆஃப் டேஸ்ல 30 எல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா மந்த் கிடைச்சிது ரெண்டாவது 10 months salary அப்படின்றாங்க 10 months salary அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல 3 னா பேசிக் டிஏ ஃபார்மிங் பார்ட் ஆஃப் salary அண்ட் ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் இந்த மூணையும் சேர்த்து எடுத்துங்க அதை எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணும் ஓகே
ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 10 மந்த்ஸ்க்கு எடுத்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஹவ் யூ கேன் டூ ஹியர். இஸ் தட் கிளியர்? இதில் மந்த்துங்கிறது 30 டேஸை மீன் பண்ணுறோம். கிளியர்? கமான், மேக் அ நோட் ஆஃப் இட்.